வணக்கம் வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலே இந்த மாலை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலன்னா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாதே. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் சென்னோ. வணக்கம்மா. ஓ தேங்க்யூ. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன், இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி. மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. பொறுமையா போடாமா. அப்பா, உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளிங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரி ஐயாக்கள் தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க சிமெட்ரி, அதுவும் உங்க ஐயாவோட தானே? சிமெட்ரினா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் இன்னும் வரலீங்க. அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராந்தா மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது, திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அஹிம்சைய பத்தி 1/2 மணி நேரம், ஆட்டுப்பாலை பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சதும் அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்டேன். ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. 2 ஆட்டை வெட்டினமோ. மந்திரிக்கும் எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் மிஸ்டர் சாஸ்திரி? வீட்டுக்குள்ள போலாமா? ப்ளீஸ் கோ. பை தி வே, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். சரி சரி ஐயா வாங்க, அம்மா பார்க்கலாம். அம்மா பார்க்கலாம். நாம தனியா பாக்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா வா. என்ன ஓமா? ஐடியல் பிளேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கணுமேனு பகவான ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும். சாரி, கூந்தல பிச்சுக்கும். தண்ணி கேணி தண்ணி தான், லேசா உப்பு கரிக்கும். ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரினை கொட்டி வச்சிருக்கேன். 2 நாளைக்கு மருந்து வாசனை வரும். அப்புறம் அதுவே பை உங்களுக்கு பிடிக்குமேன்னு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன். அம்பேத்கரை எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. வணக்கம்மா. வணக்கம். டீ. சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நான் இப்பதான் நினைச்சேன். நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது? தேங்க்யூ. எல்லாம் என்னோட ஏற்பாடு தான். இந்த அம்மா பேரு தேவானே. உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவ்வளவு ஷோக்கா சமைப்பா. உங்க நீக்க போக்கு தெரிஞ்சு குக் பண்ணும் பாருங்க. ஆமாமா. அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன். She is also like you, so you will also like her. What do you mean? தப்பா நினைக்க கூடாது. இந்த அம்மாவும் உங்கள மாதிரியே ஏன் மாதிரி ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். நான்சென்ஸ் மிஸ்டர் சாஸ்திரி. சமையல்காரியோட கேஸ்ட் எனக்கு முக்கியம் இல்ல, சமையலோட டேஸ்ட் தான் முக்கியம். அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? ஐ அம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் யூனிட்டி, நாட் இன் கம்யூனிட்டி. அவங்களும் உங்களை மாதிரி ஹரிஜன பெண்ணுன்னு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு, she is also an ideal woman, அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா I would have appreciated your broad outlook, Mr. Shastri. Sorry, madam. So sorry. It's okay, it's okay. Meet me at my office tomorrow. You may go. தேவானே. அம்மா, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க. ஏன் நின்னுட்டு இருக்கிற? உட்காரு. ஐயோ வேண்டாமா. ஐயோ இந்த மரியாதை எனக்கு பிடிக்காதம்மா. சேர்ல உட்காரு. இல்லம்மா நான் நிக்கிறேன். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? பயந்துட்டியா?
தேவானே, எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது. எல்லோரும் ஒரே நிறை, எல்லோரும் ஒரே எடை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி. உனக்கு புரியுதா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேட்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல். என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவுதான் இருக்கு. பாம்ப பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரியா பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிறா, பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க. அப்படித்தானேம்மா? நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே. அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தியில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே, நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகுறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அடிக்க கூடாது, சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்குத்தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தருவ அகலத்துக்கு பொட்டும் ஒரு மழை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. You are really great, தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா. காளிதாசு, ஓய், வர வர இப்போ செருப்பு எல்லாம் ஒழுங்காவே வரமாட்டேங்குது. செருப்பு நல்லா தான் இருக்கு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா செருப்பு மாத்தி போட்டு வந்துடுறீங்க. இல்ல திருடுன்னு சொல்லல. வாங்க சாமி, கும்பிடுறேன். கும்பிடு கும்பிடு. இந்த செருப்பை தச்சு கொடு. செருப்பு நல்லா தானுங்க. மறந்துட்டேயா, அறிவுட்டவனை சொல்லப்படாத. எங்க சொல்றது நீங்க வச்சுக்கிட்டு? இவன் இசைக்கு அழகு பார்க்காம சட்டு புண்ணு தச்சு கொடு. கழுத செருப்ப. கழுத செருப்பு பின்ன என்ன குதிரை செருப்பா? காளிதாசே, செருப்பு தானு கேவலமா பேசாத. சிம்மாசனத்தை உட்காந்துக்கிட்டு இந்த தேசத்தையே ஆண்டிருக்கு செருப்பு. இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு. இத நான் சொல்ல, ராமாயணம் சொல்லுது. செருப்பு ஆண்டது பருப்பு ஆண்டதெல்லாம் கிடக்கட்டியா? ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா? உன் கதை எப்படி? தொழில் எல்லாம் நல்லா நடக்குதா? தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்சல்லிங்க. வயசு 60 ஆகுது இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்ட பாடுபட முடியுங்க? தோல்ல தொலை போடுற தொழில் ஆச்சுங்களே. தொலைகிட்டே இருந்தா தோதுப்படுங்களா? கண்ணுல பூச்சி வேற பறக்குது. ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே? அட பேமானி, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா? ஏப்பா எசைக்கு முத்து, உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே? தொலை மாத்திரம் இல்லங்க, அவன் தோல் எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல. என் பேர எங்க என் பேச்ச கேக்குறான். அவன் இந்த தொழிலே வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான். இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருப்பான். நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ற மாதிரி. வணக்கம்மா. அம்மா, இந்த கிராமத்துல ஏராளமான புறம்போக்கு நிலம் கிடக்கு. அதை பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ பயிர் பண்ணி வயிறு பழைச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க. காலில் விழுந்து மந்தாடி கேட்டங்க, ஆகட்டும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஆனபாடு இல்லைங்க. எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது, ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா, இதையெல்லாம் தெளிவா எழுதி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். ஏயா, உன் பேரப்பைய செல்வத்தை பண்ணையார் வீட்டுல மாடு மேய்க்க மாசம் 10 ரூபான்னு சம்பளம் பேசி அவனை வேலைக்கு அனுப்பினேன்ல, அவன் என்னடான்னா மாட்டை மேய்க்காம மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஸ்லேட்டு பலையில மாடு மாடுன்னு எழுதி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, விழுப்புரம் மாடு மோலைய தோட்டத்துக்குள்ள மேய்ஞ்சிருச்சுன்னு பட்டியல் அடிச்சுட்டாங்க. பண்ணையாரே பணத்தை கட்டிய மாட்டை ஓட்டிட்டு வந்தாரியா. பண்ணையாரையா கொஞ்சம் மன்னிச்சுக்க சொல்லுங்க, நான் பையல கண்டிச்சு வைக்கிறேன். பண்ணையார் அவன் குணத்துக்கான சும்மா விட்டாரு. இப்படி கண்டிக்காம அவனை வளர்த்த அப்புறம் ஊர் ஓம்பல விலைக்கு வாங்கிட்டு வந்தா நிப்பான். ஜாக்கிரதை. நான் கண்டிச்சு வைக்கிறேன், ஐயா கிட்ட சொல்லிருக்க.
ஏன்டா தவிட்டுக்கு வாங்கின பயல மாட்டை ஒழுங்கா மேய்க்காம பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தியாமே? நான் மாடெல்லாம் மேய்க்க மாட்டேன் தாத்தா. நான் படிச்சு பெரிய ஆளாக போறேன். பல்ல உடச்சு படுவா ராஸ்கல். பிறந்த உடனே ஆய் அப்பன முழுங்கின பய பொழப்புக்கு வழியை பாப்பியா? அதெல்லாம் முடியாது தாத்தா. நான் படிப்பேன். நில்லுடா. நான் வர மாட்டேன் போ. வயசாயி போச்சு, என்ன ஓட வைக்காத உன்னை கொண்டு விடுவேன் ராஸ்கல். அதெல்லாம் முடியாது போ தாத்தா. சொல்லுவேன். இந்த பையனை ஏன் அடிக்கிற நீ? அம்மா அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு சொல்றான் அதானே? இத பாருப்பா, இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்றதே ஆச்சரியம். போறேன்னு சொல்ற பையனை நீ ஏன் தடுத்து நிறுத்துற? இவன் படிச்சு நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே பெருமை. அதுங்காட்டி ஆளை தின்னுடுங்களே வறுமை. அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற, அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல. இத பாரு, உன் பரம்பரை தொழிலத்தான் உன் பேரனும் செய்யணுமா? வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம், மாடு மேய்க்கிறவன் பையன் மருத்துவன் ஆகலாம். அதுக்காக தானேப்பா சோத்தையும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. மிஸ்டர் சாஸ்திரி, இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யுங்க. ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிச்சு பெரிய ஆளா. இத பாரு, மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 50 ரூபா வருமுங்க. அந்த 50 ரூபாய அடுத்த மாசத்துல இருந்து நான் உனக்கு கொடுக்கறேன். இவன் படிக்கிறத நீ தடுக்காத, புரிஞ்சுதா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா? நல்லா படிக்கணும். குட் பாய். நீ நல்லா இருக்கணுங்க. கும்பிடுறா. அடிக்க கூடாது. வரட்டுமா? லெட்ஸ் கோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் மலேரியா தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? உள்ள மருந்து இருந்துச்சா இல்ல மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊசி போட்ட மறுநாளே மலேரியா ஜுரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சுங்களே. என்ன மிஸ்டர் சாஸ்திரி, என்ன இவங்க சொல்றது? நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா கேட்கணும். நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க. வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யறேன். நாங்க வரோம்.